So hi there, welcome back to another video. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னா மேலூரில் எள்ளு செட்டியாரில் வந்து இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து நிறையா வாட்டி வீடியோஸ் பண்ணியிருப்போம். பட் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கான ரீசன், இப்போ ஓப்போவில் வந்து எஃப் சீரீஸில் F23 5G வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா May 15 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோம்னா, இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் இருக்குதுன்ற டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட கன்வே பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். நார்மல் பாக்ஸ் இருக்குது, ஃபோன், நார்மலாக கவர் இருக்குது, 80 வாட்ஸ் சார்ஜர் அண்ட் சி டைப் கேபிள் இருக்குது. ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது பொதுவாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபோனை ஆன் பண்ணுவோம். ஓகே, ஜென்ரலாக ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.7 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லீக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கேமரா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கேமராவும், பேக்கில் வந்து 64 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பொதுவாக வந்து இதில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 64 மெகா பிக்சல் கேமரா அண்ட் இன்னொரு 2 வந்து என்னென்னா 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து Oppo Reno 80 கூட இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக மைக்ரோ லென்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து மைக்ரோ லென்ஸ் கேமரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று கேமரா வந்து டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரேமோட வேரியன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8GB ரேம் வந்து உங்களுக்கு பொதுவாக கொடுக்குறாங்க. வித் 8GB ரேம் இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து 256 ரேமில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து ரீசெண்டாக நார்மலாக வந்து நிறைய ஃபோன்ஸில் வந்து ஓப்போ சைட்லேருந்து எப்போவுமே 128GB தான் கொடுப்பாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் 256GB வந்து ரோம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராசஸர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து Oppo 80 கூட இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ப்ராசஸர் வந்து பொதுவாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதிலேயே வந்து எந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்கன்னா Snapdragon 695 ப்ராசஸர் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 67 வாட்ஸ் சூப்பர் ஒர்க் சப்போர்ட் ஃபாஸ்ட் சார்ஜரோட. பொதுவாக வந்து ஓப்போ சைட்லேருந்து சூப்பர் ஒர்க் தான் கொடுப்பாங்க. அது எல்லாமே சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரிக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் ஒரு நாள் கூட சாலிடாக வந்து உங்களுக்கு நிற்கும். திக்னஸ் வந்து 8.2 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் பொதுவாக வந்து வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 192 கிராம்ஸில் வந்து பேசிக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கல. ஸோ கலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவாக இப்போ நம்ம கையில் வச்சுக்கிற வந்து கோல்டு கலர், அட் தி சேம் டைம் பிளாக் கலர்லேயும் இருக்குது. ஸோ கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க. பட் பொதுவாக வந்து உங்களுக்கு ரேம், ரோம் இந்த மாதிரி வேரியண்ட்டில் வந்து இந்த ஒரே ஒரு வேரியண்ட் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு 8GB ரேம் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதும் ஒரு குட் திங் தான். 256GB ரோம் இருக்கிறதுனால ஒரு குட் ஆப்ஷன். அண்ட் ஜென்ரலாக Android 13 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் கலர் ஓஎஸும் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கலர் ஓஎஸுமே வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இது எல்லாமே சொன்னது இதோட நார்மல் ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குன்றது தான் இதில் வந்து நான் பேசிக்காக சொல்லியிருந்தேன். ஸோ பொதுவாக வந்து ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். டிசைன் வைஸ் ஜென்ரலாக நான் வந்து கோல்டு கலர் இருக்கிறதுனால எனக்கு வந்து பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது கோல்டு கலரில் வந்து இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ரீசெண்டாக கூட Oppo Reno 80 5G வந்து வந்திருக்கும் போது நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து இதுவும் இருக்குது. டிசைன் வைஸ் மேக்ஸிமம் இது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு பெரிய அளவில் இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் ஓரளவு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி குட்டாக தான் இருக்குது. ஒரு குட்டியாக பஞ்சியான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்க்குறதுக்கு 3 கேமரா இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பேசிக்காக அவ்வளோதான் இருக்குது. கலர் வைஸ் இருக்கிறனால இன்னுமே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் 120 Hz உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. கலர்ஸ்லாம் ஓரளவு அப்ஸ்ட்ராக்டாக பஞ்சியாக எடுத்து கொடுக்குது. பேசிக்காக பார்க்குறதுக்கு எல்லா வேலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேசிக்காக பார்த்தாச்சு. ஸோ கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். நான் செல்ஃபியாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக பேக்கில் ப்ரைமரி கேமராவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஃபோட்டோவில் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் சாம்பிள்ஸுமே வந்து போடுறேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள்.
ஸோ கேமரா குவாலிட்டிலேருந்து எல்லா திங்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த F23 Pro வந்து பேசிக்காக எப்படி இருக்குன்றது வந்து சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பேசிக்காக வந்து 128 GB தான் வந்து உங்களுக்கு ரோம் கொடுப்பாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது ஓப்போ சைட்லேருந்து ஒரு குட்டான திங். அண்ட் இதில் வந்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 25Kக்கு வந்து இது பொதுவாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 25Kக்கு இது ஒர்த்தான்றதையும் கீழே கமிஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கன்றதையும் கீழே கமிஷன் லீவ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எந்தெந்த மொபைல்ஸ் வந்து எனக்கு பேசிக்காக இந்த மாதிரி டெமோவோட கிடைக்குதோ அது எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் அதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸாக சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எந்தெந்த பிராண்ட் எந்தெந்த வீடியோஸ் வந்து வேணுன்றதையும் கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்கன்ற கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். சரி, அதர் வீடியோ அது வரைக்கும் பை ஃப்ரம் நிஜா.